கணேஷ் ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவன் ஒரு முறை சிரிக்கத் தொடங்கினால் நிறுத்தவே மாட்டான். இது அவனுடைய நண்பர்களுக்கும் வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஒரு பெரும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் அவன் அலுவலகத்தில் மிகுந்த முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான். மேனேஜர் மிகவும் கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். நம்முடைய விற்பனை குறைந்து விட்டது, இதை சரி செய்ய. அந்த நேரத்தில் கணேஷ் அருகில் இருந்த நண்பன் செந்தில் அவனுடைய பேனாவை கீழே போட அது ஒரு துடிப்பான மீன் மாதிரி குதித்துக் கொண்டு பல இடங்களில் போய் விழுந்தது. அதை பார்த்த கணேஷுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்துவிட்டது. அவன் சிரிக்க ஆரம்பித்தான். மேனேஜர் கோபமாக, கணேஷ், இது ஒரு முக்கியமான மீட்டிங் என்று சொன்னார். ஆனால் கணேஷ் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருந்தான். பின்னர் அடுத்த நாள் ஒரு நாள் கணேஷுக்கு பெண் பார்க்க வரவிருந்தார்கள். அவன் அம்மா அவனிடம் எச்சரித்தாள், இதை கேள் கணேஷா, நீ இன்று சிரிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவனும் உடன்பட்டான். மாப்பிள்ளை பார்ப்பதற்கான நேரம் வந்தது. மணமகள் பார்வதி மிகுந்த அழகாக இருந்தாள். அவள் கணேஷை பார்த்து ஒரு மென்மையான சிரிப்புடன் பேசினாள். நாங்கள் கேள்விப்பட்டது போல நீங்கள் மிகவும் சந்தோஷமான ஆளா இருக்கிறீர்களே. ஆமாம், ஆனால் அந்த நேரத்தில் பார்வதி ஒரு கப்பில் காஃபி பரிமாறினான். ஆனால் அவளுடைய விரலில் சிறிய வெட்கத்தால் கப் வழுக்கி கீழே விழுந்தது. அந்த ஒலி கேட்டு கணேஷின் மூளையில் ஏதோ ஒரு அசாதாரண உணர்வு, சிரிப்பு தலைக்கேறியது. அவன் வெறி பிடித்தவன் போல் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் அம்மா தலையை அடித்துக் கொண்டாள். பார்வதியின் குடும்பம் குழப்பத்தில் மூழ்கியது. பின்னர் ஒரு நாள் ஒரு பெரிய சித்தர் அவனுக்கு ஒரு உத்தரவு சொன்னார். ஒரு வாரம் முழுவதும் சிரிக்காமல் இரு, உன் பிரச்சனை தீரும். கணேஷ் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த சிரிப்பை ஒரு வாரம் கட்டுப்படுத்தினான். அடுத்த வாரம் அவன் மீண்டும் அலுவலகத்தில். மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேனேஜர் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கட்டில் மீது அமர்ந்து இருந்த செந்தில் தவறி விழுந்தான். அதை பார்த்த கணேஷ், ஒரு நொடி, 2 நொடி, 3ஆம் நொடி அவன் சிரித்தபடி மண்டையில் கை வைத்துக் கொண்டான். சிரிப்பு என்பது சந்தோஷத்தின் அடையாளம். ஆனால் கணேஷை போல் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு இருந்தால் அது பெரிய விபரீதமே. யூ செட்